வன்னியரசு அவர்களுக்கு தான் தாவேக்கால ஒரு அமைச்சரவை பொறுப்பு கொடுக்க போறதா பேசப்படுது. அமைச்சராவதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அமைச்சர் என்றாலே எனக்கு தெரிஞ்சு அத்தனை பேரும் அக்யூஸ்ட் ஜெயிலுக்கு போகிறவங்க தான். காங்கிரஸ் ஆட்சி காலத்தை பிறகு ஒரு தலித்து ஒரு தனித்துவமான அரசியல் அமைச்சரவை நாடாளுமன்றம் என்பது விசிகா தான். பல வகையான தமிழ் விரோத அரசியல் அத்தனையுமே தமிழர்கள் பெயர்லேயும் இருக்குது. தமிழர்களே பல பேர் துரோகிகள். காவல்துறையில் தமிழ்நாட்டில் சவுத்தில் ஒரு குறிப்பிட்ட மேல் சாதி சமூகம்தான் அதிகாரிகளாக இருப்பாங்க. குற்றவாளி பூரா கீழ் சாதியாக தான், ஒடுக்கப்பட்ட சாதியாக தான் இருப்பாங்க. குடியங்குளம் ஆண்கள் பூரா தப்பி ஓடுகிறார்கள், பெண்கள் பூரா நீங்கள் பாலியல் வன்புணர்வுக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். சட்டசபையில் ஈழத்தமிழர் அது திருமாவளவன் முடிவு பண்ணணும். இத்தனை விஷயங்கள் அவருக்கு தெரியும். இவர் தான் சரியான ஆள், அவர் முடிவு பண்ணான்னு அவர் இப்படி ஆளாக இருப்பார். அப்போ இந்த நபரை தான் திருமாவளவன் வலப்புறத்திலே வச்சிருக்காரு. ஏன் என்ன காரணம்? நீங்க சீமான் பெரியாரை விமர்சனம் பண்ணுவதற்கு முன்பு பெரியாரை மிக கேவலமாக விமர்சனம் பண்ணுகிற நபர் தான் யாரு? இந்த ரவிக்குமார். ரவிக்குமார் இல்லாமல் விசிகாவா இல்லைன்னா இது விசிகா யாருக்கான இயக்கம்? விசிகா யாருக்கான இயக்கம்? தலித் மக்களுக்கு. ஆனா ஒரு ஈழத்தமிழனை அடிச்சு உதைச்சு அவங்க இருக்கிற உரிமைகளை வாங்கி இந்த ஆதவரிஜினா விசிகாவிலிருந்து வெளியேறுவதற்கு காரணமே இவர்கள் தான். இந்த நபர்கள் தான் விசிகாவிலிருந்து யாருக்காக? திமுகவுக்காக. ரிஷா அவங்கள பேசாமல் இருக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி திடீர்னு டெய்லி ஏதாவது ஒரு ஸ்டோரி இல்லை ஒரு போஸ்ட் போட்டுகிட்டே இருக்காங்க. இப்படி கூட இன்ஸ்டாகிராமில் எனக்கு இந்த மே மாதத்தில் கிடைச்ச இன்னொரு வெற்றி அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்ட் போட்டது. முஸ்லீம் தீவிரவாதிகளால் அவருக்கு ஒரு பாதிப்பு, பெரிய பாதிப்பு. ஆனால் இப்போ விஜய்க்கு இவ்வளவு பெரிய பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய தேவை என்ன? இதெல்லாமே சினிமாத்தனமான பந்தாக்களுக்கு பயன்படுமே தவிர மக்கள் வரி பணம் பல கோடி, 5 ஆண்டு காலத்துக்கு பல 100 கோடி என்ன ஆகும்? விரயமாகும். ரெண்டாயிரத்தி 29 விஜய் அவர்கள் பிஎம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட இருந்த அந்த ஜோசியர் அவரே சொன்னார். அடுத்து இப்போ விஜய் வந்திருக்கார். 5 ஆண்டு காலம் விஜய் ஓட்டுவார். அதற்கு பிறகு ஒரு புதிய சக்தி உருவாகும். திருப்பி கண்டிப்பா புதிய சக்தி. பிபிடி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் சார் தான் நஞ்சிருக்கார. நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம். சார் எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சார் இன்னைக்கு காலையிலேருந்து பரபரப்பான செய்தி என்னன்னா, விசிகாலேருந்து வன்னியரசு அவர்களுக்கு தான் தாவேக்கால ஒரு அமைச்சரவை பொறுப்பு கொடுக்க போறதா பேசப்படுது. அதிமுக இல்லை அப்படின்னா கண்டிப்பா இவங்களுக்கு அந்த அமைச்சரவை கொடுக்க போறதுன்றது எதிர்பார்த்த ஒரு விஷயம் தான். இது நீங்க எதிர்பார்த்தீங்களா? இதை பத்தி நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? இல்லை, அவர் எம்எல்ஏ ஆகும்போதே மந்திரி ஆயிடுவார்னு எனக்கு தெரியும். விஜயுடைய தொங்கு சட்டசபை அமைகிற பொழுது 2 சட்டமன்ற உறுப்பினர்கள், ஒரு சட்டமன்ற உறுப்பினர் காங்கிரஸ் பாரம்பரியத்தை சார்ந்தவர், அவருக்கு விசிகாவுக்கு சம்மந்தமே இல்லை. 2வது வன்னியரசு. இந்த ஏற்பாடே மூளையே ரவிக்குமாரை பொறுத்த வரைக்கும் விசிகாவில் ஒரு விபத்து தலைவர். அவர் ஒரு பார்ப்பன அடிவருடி. அதாவது ஆதாரத்தோடு சொல்கிறேன்னா போகிற போக்கில் சொல்கிற ஆள் இல்லை. காலச்சுவடுன்னு ஒரு பத்திரிக்கை எல்லாருக்கும் தெரியும். அந்த பத்திரிக்கை நாகர்கோவில் சுந்தர ராமசாமி, தமிழர் கலாச்சாரம் பண்பாடு தலித்து அத்தனைக்கும் எதிரான நபர்கள். அந்த நபர்களால் இப்போ இருக்கக்கூடிய தமிழன விரோதி எழுத்தாளர், கதை வசனகர்த்தா, நாகர்கோவிலை சேர்ந்த ரவிக்குமாரோட நெருங்கிய நண்பர், எனக்கு டக்குன்னு பேர் ஞாபகம் இல்லை, ஜெயமோகனுடைய நெருங்கிய நண்பர் தான் ரவிக்குமார். ஜெயமோகன் தமிழ் இலக்கியங்களை மாற்றி அதை ஒரு மாற்று இலக்கியமாக உருவகப்படுத்துகிற முயற்சியில் இன்று வரை இருக்கிறார் இந்த ஜெயமோகன். அதாவது
ஆனந்த விகடன் நிறுவனம் தமிழ் இலக்கியங்களை புதிய சொற்றொடர்களை உருவாக்கக்கூடிய ஒரு இலக்கிய முயற்சியில் இந்த ஜெயமோகனையும் இணைத்து கொண்டது. தமிழனுடைய வேர்ச்சொற்களை அந்த வேர்ச்சொற்களை எப்படி தமிழ்படுத்துவது என்று மணவை முஸ்தபா ஒரு பெரிய புத்தகம் எழுதியிருக்கார். அதுக்கு மாற்று புத்தகம். இப்படி தமிழ்நாட்டில் பல வகையான தமிழ் விரோத அரசியல் அத்தனையுமே தமிழர்கள் பெயர்லேயும் இருக்குது. தமிழர்களே பல பேர் துரோகிகள், தமிழர்களே பல பேர் தமிழை காட்டி கொடுப்பவர்கள். பல பேர் நீங்கள் ஆர்எஸ்எஸ், பிஜேபி, சங் பரிவார் அமைப்புகளில் தமிழர்களை தான் போடுவான். தானுலிங்க நாடார் எங்கள் நார்கோயிலில் பிறவி தமிழ் விரோதி. அங்கே இருக்கக்கூடிய பனையேரிகளை, உழைக்கிற மக்களை, தலித்துக்களை அத்தனை பேரையும் சமூக அந்தஸ்துக்கு வராமல். நீங்கள் எனக்கு ஒரு நண்பர் வழக்கறிஞர், அவருக்கு இப்போ வயசு என் வயசுக்கு 66 வயசு. அவருடைய தந்தையார் அப்போ இறந்துட்டார். அவரை நான் பார்க்கும்போது 78 வயசு. அவர் ஒரு தலித் சமூகம். அவர் என்கிட்ட ஒரு வரலாறை சொன்னார். அது என்னென்னா இது ஒரு 10 வருஷத்துக்கு முன்பு எங்கள் அப்பா கருணாநிதியை பார்க்கணுங்கிறார், நீ கூட்டிகிட்டு போங்கன்னார் என்னைய. அந்த அம்மாவும் அவங்க அப்பாவும் வழக்கறிஞர், அவரும் அவருடைய அப்பா அம்மா 2 பேரும் கூட்டிகிட்டு போய் கருணாநிதியை காமிச்சிருங்க. ஏன்னா நான் சட்டசபையில் இப்போ பத்திரிக்கையாளராக எனக்கு அந்த கார்டு இருந்தது. அப்போ 2 பேரும் சட்டசபை செயலாளர்கிட்ட அனுமதி வாங்கி கூட்டு போய் இந்த மாடத்தில் உட்கார வச்சு 2 பேரையும் கருணாநிதி நேரம் ஏதோ கீழே உட்காந்துருப்பார். இப்போ இந்த படம்லாம் பார்க்குறீங்களா, அப்போ மேலே பார்த்துட்டே இருந்தார். அவ்வளவு ஆர்வம் அவருக்கு. பேசி முடிஞ்சு அப்புறம் சாப்பாடு வாங்கி கொடுத்தேன். அப்போ தான் சொன்னார், இந்த தலித் சமூகங்களை எங்களுக்கு அரசியல் அடுத்த கட்ட நகர்வுக்கு நகர்த்தியது திராவிட இயக்கம். ஒரு சர்ச்சு பள்ளிக்கூடத்தில் அவர் படிக்கிற பொழுது தலித் மாணவர்களை நீங்கள் தனியாகவும் தலித் அல்லாதவர்களை தனியாகவும் தான் அந்த பள்ளிக்கூடத்தில் நடத்துவாங்களாம். இவர் அப்போ மாணவர். அப்போ ஆங்கிலேயர் பிரிட்டிஷ் காலம். அப்போது இந்த தலித் மாணவர்களுக்கான சலுகைகளை யார் அனுபவிப்பா? தலித் அல்லாத மாணவர்கள். அப்போ பொறுத்து பார்த்து எழுதி வைக்கிறாரு. பூனைகளுக்கு உள்ள ஆபத்தை பூனைகளுக்கு உள்ள ஆபத்தை அந்த பூனையில் முத்துறது பேர் வெறுவுன்னு சொல்லுவாங்க. வெறுகு சாப்பிடுகிறதுன்னு எழுதி வச்சாரா செவுத்தில் கரியில். இது யாரா எழுதுறது? ஒரு வாரம் விசாரணை நடத்தி கண்டுபிடிச்சிட்டாங்க. ஏன்டா அப்படி எழுதுற அப்படின்னு கேட்டாங்களா. மாணவன் தானே. ஐயா, எங்களுக்குள்ள சலுகைகளை பூரா நீங்கள் வேறு யாருக்கோ கொடுக்குறீங்க. அப்போ இந்த அப்பம் யாருக்கு உள்ளது? பூனைகளுக்கு உள்ளது. இதை நீங்கள் வேறு யாருக்கே கொடுக்குறீங்களா அந்த எழுது. சரி, எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. கிரவுண்டில் மன்னிப்பு அவங்க அப்பா போய் அவங்க அப்பா மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துட்டு வந்தாராம். அப்போ அதை என்கிட்ட சொன்னார். இதை எதிர்த்தது திராவிட இயக்கம். அதனால தான் திராவிட இயக்கத்தினுடைய கடைசி எச்சம் பெரியார் இல்லை, அண்ணாதுரை இல்லை, கருணாநிதியை பார்க்கணுன்னு எனக்கு நீண்டகால ஆசை இன்றைக்கி தான் நிறைவேறிச்சினார். இப்படி அடித்தட்டு மக்களுக்காக ஒரு இயக்கம் உருவாக்குற பொழுது அதை எதிர்த்தவர் சுந்தர ராமசாமி, காலச்சோடு கூட்டம், இப்போ இருக்கிற ஜெயமோகன் உட்பட. இவர்களுக்கு நெருங்கிய நண்பன் எப்படி தலித்துக்கு நெருங்கிய நண்பனாக இருக்க முடியும்? இந்த நெருங்கிய நண்பன் தான் ரவிக்குமார். இவர் ஹிந்து ராமுக்கு அம்பேத்கர் விருதை கொடுக்க சொன்னார். நான் ரொம்ப டீப்பாலாம் உள்ளே போகலை. இதெல்லாம் இதை எதிர்த்து கேட்பதற்கு ஒரு நாதி இல்லை. இந்த ரவிக்குமார் தான் இன்றைக்கி எந்த தலித் பிரச்சனையும் சட்டசபையிலும் சரி, நாடாளுமன்றத்திலும் சரி, வேங்கவயல் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, கள்ளக்குறிச்சி செய்தியாக இருந்தாலும் சரி, கீழ்வன்மை எந்த வரலாற்று உண்மைகளையும் பேசாத நபர்கள். காட்டு மன்னார் கோயில் வேட்பாளரை கண்டுபிடிச்சதும் ரவிக்குமார் தான். அங்கே எத்தனையோ சிறுத்தை இருக்கான், எத்தனையோ சிறைக்கு போனவன், அடிபட்டு உதப்பட்டு மலந்துன்னு குண்டாசில் போய் இப்படி. அதில் ஒரு ஆள் இளைஞன் ஏன் கிடைக்கல? ஏன் இளைஞன் கிடைக்கலன்னு கேட்குறேன். அப்போது இதெல்லாம் யாருடைய மூளை? ஏன்னா
எதிர்காலத்தில் இவரெல்லாம் நம்ம கட்டுப்பட மாட்டான். ஜோதிமணி போட்ட வீட்டுக்கு போயிடுவார். இதெல்லாம் ஒரு பெரிய ஆர்எஸ்எஸ் மூளை, சங்பரிவார் மூளை. இந்த மூளைகளை பயன்படுத்தி தான் திமுகவில் 5 ஆண்டு காலம் அவர்கள் பயணித்தார்கள். எத்தனை முறை வேங்கவயல் பிரச்சனை, தலித் சமூக பிரச்சனை, அடித்தட்டு மக்கள் பாதிக்கப்படுகிற ஜெயிலில் பூரா அதிகமாக இருக்க தலித்தாக இருக்கான். ஏன் கிரைம் பூரா தலித்தான வேறு சமூகமே இல்லையா? நீங்கள் காவல்துறையில் தமிழ்நாட்டில் சவுத்தில் ஒரு குறிப்பிட்ட மேல் சாதி சமூகம்தான் அதிகாரிகளாக இருப்பான். குற்றவாளி பூரா கீழ் சாதியாக தான், ஒடுக்கப்பட்ட சாதியாக தான் இருப்பான். இதெல்லாம் திட்டமிட்டு அரசு அதிகாரங்களை செய்கிற வேலை. சசிகலா அதிமுக வந்தால் நீங்கள் சென்னை பூரா ஒரு குறிப்பிட்ட சமூகம் தான் உயர் அதிகாரிகள், போலீஸ் ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டரு, ஏசி அத்தனை பேர் இருப்பான். இதெல்லாம் நீங்கள் ஆய்வு செஞ்சு பார்த்துங்க. நான் போகிற போக்கில் சொல்கிற செய்தி அல்ல. இப்போ அதே போல் தான் இந்த தாவேகா கூட்டணி தர்மத்தில் நீங்கள் தடுமாறுகிறது என்ற நிலை வருகிற பொழுது வன்னியரசு அமைச்சராகிடுவார். நான் போய் முடிவு பண்ணிட்டேன். வன்னியரசு அமைச்சராகி விடுவார் என்பது எனக்கு அன்றைக்கே தெரியும். இப்போ அமைச்சராவதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அமைச்சர் என்றாலே எனக்கு தெரிஞ்சு அத்தனை பேரும் அக்யூஸ்ட் ஜெயிலுக்கு போகிறவன் தான். மருங்காபுரி புனிச்சாமியிலேருந்து கருணாநிதியிலேருந்து ஜெயலலிதா வரைக்கும் சிறைக்கு போனவர்கள். என்ன காரணம்? கோடிகள் அப்படி கொட்டும். கோடிகள். வழக்கு இல்லாத ஆட்களே கிடையாது. வழக்கு இல்லாத ஆட்களே கிடையாது. அத்தனை பேரும் வருமானத்துக்கு அதிகமான சொத்து குவிப்பு வழக்கில் சிறைக்கு போனவர்கள் தான். சரி, இப்போ ஒரு காங்கிரஸ் ஆட்சி காலத்தை பிறகு ஒரு தலித்து ஒரு தனித்துவமான அரசியல் அமைச்சரவை நாடாளுமன்றம் என்பது விசிகா தான். ஒரு 25 ஆண்டுகால வரலாறு. இந்த 25 ஆண்டுகால வரலாறில் திமுக அல்லாமல், அதிமுக அல்லாமல், அதிமுக ஆட்சி காலம் 91 96 ஆதி திராவிட நலத்துறை அமைச்சரே இல்லை. அப்போது சசிகலாவுக்கு எப்படி எவ்வளோ பெரிய வன்மன் பாருங்கள். நீங்கள் திருநெல்வேலியில் ஒரு 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 தேவேந்திர குல வேளாளர் கிராமம். இந்த கிராமம் காவல்துறையால் சூறையாடப்பட்டது. அந்த சூறையாடப்பட்டதில் தான் கிருஷ்ணசாமி தலைவராக வர்றார். கொடியங்குளம் என்ற தேவேந்திர குல வேளாளர்கள் நிறைந்து வாழுகிற பகுதி. அத்தனை பேர் வெளிநாட்டில் இருக்கான். அங்கே எல்லா வீடுகளிலும் ஒரு கார் இருக்கும். நான் சொல்கிறது ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்பு எல்லா வீட்லேயும் பிரிட்ஜ் இருக்கும், ஏசி இருக்கும், வாஷிங் மிஷின், எல்லாம் ஓவன் இருக்கும். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை வசதிகளும் கொண்ட கிராமம். ஒரு திருட்டு கேஸில் போலீஸ் உள்ளே போகிறான். அப்போ அந்த மக்கள் சொல்கிறாங்க, எங்கள் ஊரில் திருடனே இல்லைங்க, திருடுகிறதுக்கு தேவையே இல்லை, எங்கள் ஊரில் எப்படி திருடன் இருப்பான்? இல்லை, திருடன் இருக்கான், திருடனை பிடிக்கணும். நீங்கள் ஊருக்குள்ளே போனாலே எங்களுக்கு கேவலம். இது போன்ற கிராமம் எங்கள் கிராமம் இல்லை. ஒரு 500 குடும்பம் இருக்கிற கிராமம். காவல்துறை அதிகாரியை நீ ஆளை யாருன்னு சொல்ல போய் பிடிச்சி தர்றோம். காவல்துறை அதிகாரிகிட்ட அந்த இளைஞர்கள் வாக்குவாதம் பண்ணுறான். இல்லை நாங்கள் ஊருக்குள்ளே போய் தேடி பார்க்கணும். ஊருக்குள்ளே போய் குற்றவாளி யாருன்னு சொல்லுங்கள், பிடிச்சி கொடுங்க, நாங்கள் சரண்டர் பண்ணுறோம். இல்லை, அது சொல்ல முடியாது. அப்போது காவல்துறை இளைஞர்களுக்கு வாக்குவாதம் வருது. வாக்குவாதம் வந்த பிறகு அந்த காவல்துறை வாகனம் திருப்பி அனுப்பப்படுகிறது. திருப்பி அனுப்பப்பட்டு ஒரு மிகப்பெரிய படையோடு வந்து அந்த ஊரே சூறையாடப்படுகிறது. கொடியங்குளம் ஆண்கள் பூரா தப்பி ஓடுகிறார்கள். பெண்கள் பூரா நீங்கள் பாலியல் வன்புணர்வுக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். அத்தனை இளைஞர்களும் அத்தனை மக்களும் ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கிற பொழுது ஒரு பெரிய பேரணி ஜெயலலிதாவை சந்தித்து மனு கொடுப்பதற்காக பலாயிரக்கணக்கான மக்கள் திரண்டு வருகிற பொழுது அழகு செக்யூரிட்டி சர்வீஸ், ஒரு தனியார் செக்யூரிட்டி சர்வீஸ், ஒரு ஆதிக்க சாதி நடத்துகிற செக்யூரிட்டி சர்வீஸ், அதில் இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான பேர் ஆயுதங்களை கொடுத்து, குண்டாந்தடிகளை கொடுத்து அந்த மக்களை மண்டை உடைத்த சம்பவம் இந்த ஒரு ஜனநாயக நாடு என்று சொல்லப்படுகிற ஜனநாயக நாட்டில் நடந்தது.
அப்போது இங்கே தலித்துக்கான அரசியலே அதிகாரமே இல்லை. ஆனால் இதையெல்லாம் இந்த ரவிக்குமார் கும்பல் என்னைக்காவது பேசியிருக்காங்களா? இல்லை. இப்போ வன்னியரசு அவர்கள் கூட இந்த கன்னி பேச்சுன்னு சொல்லப்படுற சட்டசபையில் பேசுகிற முதல் பேச்சு கூட தலித் மக்களுக்காக பேசாமல் ஈழத்தமிழர்களுக்காக தான் பேசின மாதிரி பார்க்கப்படுது சார். ஏன்னா இப்போ அவரும் வீரகுமார் இப்போ அவர் தடாவில் வந்துட்டு வந்தார். 2 பேரும் ஈழத்தமிழர்களுக்காக ஏறக்குறைய எனக்கு தெரிஞ்சு ஒரு 200 கோடி ரூபாய் சம்பாரிச்சிருப்பாங்க. எவ்வளவு? 200 கோடி. வீரகுமாருக்கு மவுண்ட் ரோட்லேயே ஒரு 10 பில்டிங் இருக்குது. அதில் பாதி வன்னியரசுக்கு. ஒரு ஆளுக்கு 25 லட்ச ரூபா. ஒரு ஆளுக்கு 25 லட்ச ரூபா. 25 லட்ச ரூபா கொடுத்தாச்சுன்னா துருக்கியில் அலுவலகம் இருக்குது. இதில் யார் தெரியுமா கூட்டாளி? நம்ம இதில் யார் கூட்டாளின்னா இசைப்பிரியான்னு ஒரு பெண்ணு. நீங்கள் அதை ஈழப்பிரச்சனையில் பார்த்துருப்பீங்க. நிர்வாணப்படுத்திய இராணுவ முகாமில் வைத்திருந்த போட்டால் எல்லா படத்துலையும் இருக்குது. அந்த இசைப்பிரியாருடைய சகோதரியின் கணவர் அவரும் இந்த கும்பல கூட்டாளி. இங்கே வருகிற அத்தனை பேரையும் போலி பாஸ்போர்ட்டில் வெளிநாட்டுக்கு கடத்துவது தான் இவர்களுடைய நிரந்தர வேலை. இப்படி பல பேர் போயிருக்கான். அதை விட கொடுமை என்னென்னா, பாண்டிச்சேரியிலேருந்து போட்டில் ஒரு ஆளுக்கு 2 லட்ச ரூபா. இந்திய பெருங்கடல் 10,000 கிலோமீட்டர் கடந்து கொண்டு போய் ஆஸ்திரேலியாவில் சேர்த்துவது வேலை. இதில் சீமானும் உடந்தை. இவர்கள் தான் இவ்வளோ பெரிய பாவத்தை போகிற பாதிக்காம போட்டு எங்கே விழுந்துடும்? கடல்லையே செத்து போயிடுவான். நீங்கள் கொச்சியிலேருந்து ஒரு போட்டு ஆஸ்திரேலியா போகுது, 10,000 கிலோமீட்டர் கடல். 100 போட்டு போனால் 20 போட்டு போய் இந்தோனேசியா கடற்கரையில் சேரும். மீதி கடல்லையே காணாம போயிடும். இது போன்ற பாவகரமான தொழிலை செய்து தான் இத்தனை கோடி இந்த வீரகுமாருக்கும் அந்த கும்பல் இருக்கிற அத்தனை பேருக்கும் இவர்களுக்கு பணம் உழைப்பதற்கான வேலை. இதுதான் வேலை. இப்படிப்பட்ட நபர்கள் ஈழப்பிரச்சனையை தொடர்பில் இருந்த காரணத்தினால தான் அத்தனை பேரும் இவர்களிடம் குவிகிறார்கள். நீங்கள் ஒரு ஈழப்பிரச்சனை சம்மந்தமாக ஒரு இலங்கை தமிழை படம் எடுக்கிறான். அந்த படம் எடுத்தவனை அடித்து உதைச்சு இந்த வன்னியரசு அவங்ககிட்ட அந்த உரிமையை எழுதி வாங்கியதை அவன் உலகம் பூரா சொல்லிட்டு தெரியுறான். இதுதான் வன்னியரசு. அப்பேற்பட்டவர் எப்படி சார் போய் சட்டசபையில் ஈழத்தமிழர் இல்லை, அது திருமாவளவன் முடிவு பண்ணணும். இத்தனை விஷயங்கள் அவருக்கு தெரியும். இவர் தான் சரியான ஆள், அவர் முடிவு பண்ணான்னு அவர் எப்படி ஆளாக இருப்பார்? நீ காலச்சுவடு சுந்தர ராமசாமி பார்ப்பன கும்பலில் பெரியாரை கேவலமாக பேசுகிற யார்? ரவிக்குமார் தான் அவருக்கு வலதுபுறம். பெரியார மானங்கட பேசுகிற நபர் தான் யார்? ரவிக்குமார். பெரியார் என்ன தலித் விரோதியா? அப்போது இந்த நபரை தான் திருமாவளவன் வலப்புறத்திலே வச்சிருக்கார். ஏன்? என்ன காரணம்? நீங்கள் சீமான் பெரியாரை விமர்சனம் பண்ணுவதற்கு முன்பு பெரியாரை மிக கேவலமாக விமர்சனம் பண்ணுகிற நபர் தான் யார்? இந்த ரவிக்குமார். ரவிக்குமார் இல்லாமல் விசிகாவை இல்லைன்னா இது விசிகா யாருக்கான இயக்கம்? விசிகா யாருக்கான இயக்கம்? தலித் மக்களுக்கு. ஆனால் ஒரு ஈழத்தமிழனை அடித்து உதைச்சி அவங்கள்ட்ட இருக்கிற உரிமைகளை வாங்கி பிளாக்கில் விற்கிறதான் வேலைனா, இவர்களெல்லாம் உண்மையாகவே விசிகாவா? தலித் மக்களுக்கான இயக்கமா? இல்லை எத்தனை தலித்துக்களை பட்டதாரிகளாக்கி இருக்கிறார்கள்? எத்தனை தலித்துக்களை படிக்க வைத்திருக்கிறாங்க? இல்லை தலித்த அரசியலில் இவர்களெல்லாம் வருவதற்கு அப்பாவி தலித் இளைஞர்கள் எத்தனை பேர் ஓட்டு போட்டிருக்கான்? இதெல்லாம் உண்மையாகவே நடக்குதா? 2 ரவிக்குமார் தான். இந்த பக்கம் வன்னியரசு, இந்த பக்கம் ரவிக்குமார். திருமாவுக்கு 2 வன்னியரசு, 2 ரவிக்குமார்கள் தான். நீங்கள் பெங்களூரை சேர்ந்த கணேசன் என்ற ஒரு திரைப்பட இயக்குனர், டைரக்டர், 2 அந்த இளைஞன்
ஈழத்தமிழர் பிரச்சனை ஒரு படம் எடுக்கிறான். போர்க்களத்தில் ஒரு பூ. அந்த இசைப்பிரியாவை இராணுவ அதிகாரிகள் 10க்கும் மேற்பட்டவர்கள் கற்பழித்து கொலை செய்தார்கள் என்பது அந்த படம். அந்த படத்தை வெளியிடுவதற்கு பல தடைகளை ஏற்படுத்தியது இந்த குழு தான், இந்த கும்பல் தான். அந்த படத்தை நீங்கள் என்கிட்ட கொடுத்துட்டு போயிரு. அவர் வெளியிட்டால் அது தவறாம், இவர்கள் வெளியிட்டால் அது சரியா, நியாயமான. அப்போ இதில் என்ன இருக்குது? பல கோடிகள் இதில் வருது. இப்படி கமர்ஷியலாக யோசிக்கக்கூடிய நபர்கள் எப்படி இந்த அமைச்சரவையை தலித்துக்களுக்கான அரசியலாக எப்படி மீட்டெடுப்பார்கள் என்பது சந்தேகம்தான். இப்போது இது வந்து தாவேக்கால இருக்கிற ஆதவ் அர்ஜுனா ஃபர்ஸ்ட் விசிகால இருந்துட்டு தான் இப்போ வெளில வந்திருக்காரு. இப்போ திருப்பியும் இது எந்த மாதிரியான ஒரு கூட்டம்? ஆதவ் அர்ஜுனா விசிகால வந்து வெளியேறுவதற்கு காரணமே இவர்கள் தான். இந்த நபர்கள் தான் விசிகாவிலிருந்து யாருக்காக? திமுகவுக்காக. இப்போ திமுக முடிந்தது. இப்போ எங்க இவர்கள் பூரா திமுகவை காட்டிய விசுவாசம் அத்தனையும் எந்த பக்கம் காமிக்கிறாங்க? இப்போ தாவேக்காக. இது ஆதவ் அர்ஜுனாவுக்கு தெரியாது. ஆதவ் அர்ஜுனாவும் அது போன்ற நபர் தானே. அதுதான் ஆதவ் அர்ஜுனாவும் ஒரு அது போன்ற நபர் தான். அப்போ இந்த நபர் எப்படி உண்மையை சொல்லுவார்? இவர்களுக்கு கொள்கை கோட்பாடெல்லாம் கிடையாது. கண்டிப்பாக பல கோடிகள் குவிப்பதற்கான வழி இந்த அமைச்சரவை, இந்த அமைச்சர் பல கோடிகளை குவிப்பதற்கான ஒரு வழி, அதுதான் நடக்கும். விஜய் அவர்கள் தூய சக்தி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ திடீர்னு வந்து இந்த தீய சக்தி இவங்களோட அலையன்ஸ் வைக்கிறது கூட நாளைக்கு மக்கள் மனசுல ஒரு அதிருப்தி கிரியேட் ஆகும். இல்லை, அது 5 வருஷம் எப்படி ஓடி அப்புறம் பார்த்துக்கலாம். இந்த விஜய்க்கு Z+ இவ்வளவு வண்டி வாகனம் செலவு, இதெல்லாம் எவ்வளவு பெரிய மக்கள் வரிப்பணம். ஒரு எளிமையான முதலமைச்சர் நீங்கள் இவ்வளவு பந்தா தேவையா? இவர் என்ன இது பாகிஸ்தான் பார்டரா? யோகிக்கு கொடுக்கலாம். யோகி எல்லா சர்ச்சுகளையும் பள்ளிவாசல்களையும் புல்டோசர் வச்சு தரமட்டம் பண்ணிட்டார். அதனால் அது அவருக்கு கொடுத்தா ஒரு முஸ்லீம் தீவிரவாதிகளால் அவருக்கு ஒரு பெரிய பாதிப்பு இருக்குது. ஆனால் இப்போ விஜய்க்கு இவ்வளோ பெரிய பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய தேவை என்ன? இதெல்லாமே சினிமாத்தனமான பந்தாக்களுக்கு பயன்படுமே தவிர மக்கள் வரிப்பணம் பல கோடி 5 ஆண்டு காலத்துக்கு பல 100 கோடி என்னாகும்? விரயமாகும். 2029 விஜய் அவர்கள் PM ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட இருந்த அந்த ஜோசியர் அவரே சொன்னாரே சார். அதான் ராகன் பண்டிட் ஊத்துக்குழி புளிய மரத்துக்கு கீழே உட்காந்து ஜோசியம் பார்த்தவர் ஜெயலலிதாவை ஏமாற்றி சசிகலாவை ஏமாற்றி ஒரு மர்டர் கேஸ் குற்றவாளி. இவர் தான் விஜய்க்கு அஸ்ட்ராலஜி ஆலோசகர். அந்த அஸ்ட்ராலஜி ஆலோசகர் 2 நாளில் பிரேமலதாவோட பதவி போகுங்கிறத கணிக்க முடியல. அவர் தான் விஜய் ட்ரம்ப்புக்கும் புட்டினுக்குமான சண்டையை தீர்த்து வைப்பார்னு எழுதுறாரு. அடுத்து அந்த அரசியல் உலகளாவிய அரசியல் கூட விஜயால இது பண்ண ஆமாம். நீங்கள் யூஎனுக்கே அவர் தான் தலைவராக போகிறார். யுனைடெட் நேஷனுக்கே போலி சாமியார்கள், போலி அரசியல்வாதிகள், போலி சிந்தனையாளர்கள் இவர்களெல்லாம் சேர்ந்து கட்டப்பட்ட அமைப்பு திராவிட இயக்கம் உடைந்து நொறுங்கி சுக்குநூறாய் போனது. இப்போ அதனுடைய நீட்சி தான் இப்போ ஆட்சியும் நீட்சியும் காட்சியும் நடந்து கொண்டு இருக்கிறது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்பொழுது ட்ரிஷா அவங்கள வந்து பேசாமல் இருக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி திடீர்னு டெய்லி ஏதாவது வந்து ஒரு ஸ்டோரி இல்லை ஒரு போஸ்ட் போட்டுகிட்டே இருக்காங்க. இப்படி கூட இன்ஸ்டாகிராமில் எனக்கு இந்த மே மாதத்தில் கிடச்ச இன்னொரு வெற்றி அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்ட் போட்டது. இப்போது இது எதுக்கு இவங்க சும்மா இருக்கவே மாட்டேன்றாங்களேன்னு சொல்லிட்டு தாவேக்கால இருக்கிற தொண்டர்களும் அவங்களோட ஆதரவாளருக்குமே ஒரு பெரிய அளவில் அதிருப்தியாக வந்து அதை ஃபீல் பண்ணுறாங்க சார். இல்லைம்மா, அந்த அம்மாவுக்கு கிடைச்ச முதல் வெற்றி விஜய், 2வது வெற்றி விஜய் சிஎம் ஆனது. அது அவங்க பாராட்டத்தானே செய்வாங்க. எம்ஜிஆருக்கு ஜெயலலிதா, விஜய்க்கு திரிஷா, அவ்வளோதான். கருப்பு படத்தை போட்டுட்டு இது எனக்கு வந்து இந்த மே மாதம் கிடைத்த எனக்கு இன்னொரு வந்து ஒரு வெற்றி அப்படின்னு வந்து பதிவிட்டது. தாவேக்காலே வந்து அவங்களுமே பெருசாக வந்து ஒரு ஆதரவாக சொல்லலை சார். அவங்களுக்குமே இது வந்து ஒரு பெரிய ஒரு இல்லைம்மா, அதாவது
மேலும் கீழும் கோடுகள் போடு, அதுதான் ஓவியம். நீ எதை கோணையை போட்டாலும் அதுதான் ஓவியம். நீ சொன்னால் காவியம். ஏன்னா அதிகாரத்தில் இருப்பவர்கள் எதை சொன்னாலும் காவியமும் ஓவியமாக மாறும். அதாவது பிரெஞ்சு மக்கள், அந்த இடத்த போய் பார்த்தேன் ஃப்ரான்ஸில், மக்களெல்லாம் பசி பஞ்சம் பட்டினி அல்லாடுறான். மக்கள்லாம் போய் அரண்மனையை தட்டுறான், யோ எங்களுக்கு சாப்பாடே கிடைக்கலையா. அந்த ஊரில் வந்து ரொட்டி துண்டு என்பது நம்ம ஊரில் கஞ்சியை சொல்கிறது போல், எங்களுக்கு ரொட்டி துண்டே கிடைக்கலையான்னா. அப்போது அந்த அம்மா சொல்லிச்சான், ரொட்டி துண்டு கிடைக்கலனா கேக் சாப்பிடுங்கயா, கஞ்சியே கிடைக்கலனா பிரியாணி சாப்பிடுன்னு சொன்ன மாதிரி பிரெஞ்சு புரட்சி நடந்தது. அத்தனை பேரும் கிளம்பி போய் அந்த அரண்மனையை தரமட்டம் பண்ணான். யார் ரொட்டி கஞ்சி கிடைக்கல பிரியாணி சாப்பிடுன்னு சொன்னாங்களோ அவன் வாயில் வைக்கப்புல வச்சு தீக்க சொன்னான். 14ஆம் லூயினுடைய அரண்மனை தரைமட்டமாக்கப்பட்டது. இதெல்லாம் வரலாறு. இதே போல் இந்த தமிழ்நாடு திராவிட இயக்கம் அழிஞ்சு போச்சு. திராவிட இயக்கம் நீ தலையெடுக்காது. அடுத்து இப்போ விஜய் வந்திருக்கார், 5 ஆண்டு காலம் விஜய் ஓட்டுவார். அதற்கு பிறகு ஒரு புதிய சக்தி உருவாகும், திருப்பி கண்டிப்பாக புதிய சக்தி, நல்ல சக்தி. ஏன்னா இப்போ இளைஞர்கள் பூரா அரசியலை தெளிவாக ஒரு செக்ஷன் பார்க்குறான், புரிதல் ஏற்படும். யார் பெரியார், யார் அம்பேத்கர், யார் எட்டமலை சீனிவாசன், அயோத்தியாச பண்டிதர் யார் தேடுறான், யார் தப்பு இதில் வந்து இதில் நேபாளில் அமைச்சர்லாம் தப்பி ஓடுனா பாருங்க, புரட்சி. அதே போல் தமிழ்நாட்டிலையும் ஒரு ஆட்சி மாற்றம், காட்சி மாற்றம். இந்த திராவிட இயக்கம் முழுமை பெற்று இந்த ஊழல் அரசுகள், ஊழல் அதிகாரிகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வருகிற காலம் வெகு தொலைவில் இல்லை. இதெல்லாம் அதை நோக்கி நகர்த்துவது தான். இப்போது இந்த ட்ரிஷா அவங்க வந்து திருச்சியில் அங்கே நிற்கிறதுக்கான சாத்தியக்கூறு அதெல்லாம் வாய்ப்பில்லை. ஃபைன் சார். இப்போது கடைசியாக ஒரே ஒரு கேள்வி சார். ஸ்டாலின் அவர்கள் வந்து ஜென்சி கிட்ஸுக்கு நாங்கள் வந்து அட்ராக்ட் பண்ணுவோம், நீங்களாம் இன்ஸ்டாகிராமில் தானே இது பண்ணீங்க, எங்களாலையும் ஜென்சி கிட்ஸை வச்சு நாங்களும் இன்ஸ்டாகிராமில் வந்து ஆட்சியை வந்து நாங்களும் கைப்பற்ற போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு சார். அதெல்லாம் 5 வருஷம் அப்படி தானே பண்ணார், அப்படியே காணா போனார். 5 வருஷம் மீடியாவுக்கு செலவு பண்ணது மட்டும் பல கோடி ரூபா, அதைத்தானே நீங்கள் நம்புனீங்க, அதையும் நோட்டையும் தான் நம்புனீங்க. 10,000 கோடி நீங்கள் ஒரு 50 சேனல் இதுதானே வச்சுருந்தீங்க. ஏன் உங்களை எவனும் ஓட்டு போடலை? முதல்ல செஞ்சே நீங்கள் உங்களை விரட்டி அடிச்சிட்டான மக்கள். புதுசாக அதையும் செஞ்சீங்கன்னா எப்படி உங்களை ஏற்றுக்குவான்? திமுக ஒரு காங்கிரஸாக மாறிவிட்டது. காங்கிரஸ் எப்படி அழிஞ்சு போச்சு? 1967 காங்கிரஸினுடைய கதை முடிந்து போனது. அதை உயிர்ப்பித்து வச்சிருந்தது திருடிய பணத்தை காப்பாற்றுவதற்கு திமுக. இப்போ யாராலும் காப்பாற்ற முடியாத கட்சியாக காங்கிரஸ் அழிந்து போனது. காங்கிரஸ் இடத்தை திமுக கைப்பற்றி கொண்டது. இது இன்னொரு காங்கிரஸ். தமிழ்நாட்டின் காங்கிரஸ் யாருன்னா திமுக தான். திமுகவும் அதிமுகவும் இப்போ காணாமல் போயிடுச்சு அப்படின்றது தான். அதிமுக இருக்கும், அதிமுக அழியாது. அது எம்ஜிஆர் கட்சி ரெட்டையில் இருக்கிற வரைக்கும் அழியாது. இந்த சூழலையும் தனித்து நின்று 25% வாக்கை நீங்கள் நிலைநிறுத்தியிருக்கு. இன்னும் 10% தான் தேவை. பிளவுப்பட்டு தானே சார் அதை இவர்களெல்லாம் பிளவா? இவர்களெல்லாம் கொள்ளை அலிபாபாவும் 25 திருடர்களும். இவர்களுக்கு என்ன நோக்கம்? விஜய்ட்டு போய் மந்திரி ஆகணும். வேறு என்ன நோக்கம் இருக்குது? வேலுமணிக்கும் சிவி சண்முகம், விஜய் பாஸ் என்ன நோக்கம் இருக்குது? ஏதாவது மக்களை பற்றி தெரியுமா? இல்லை மக்களுடைய நலன் பற்றி தெரியுமா? எதுவுமே தெரியாது. இத்தனை வருஷம் இருந்தும் அவங்கள கேபினெட்டில் இருந்தும் அவங்களுக்கு அந்த புரிதல் இல்லை, எப்பவுமே இருக்காது. இவர்களெல்லாம் வருகிறது எதுக்கு? கோடிகளை குவிப்பதற்கு, கொள்ளை அடிப்பதற்கு. ஃபைன் சார். இப்போது அடுத்து வந்து இந்த ஆட்சி மாற்றம், காட்சி மாற்றம் அப்படின்ற மாதிரி இன்னும் டெய்லியுமே ஏதாவது ஒரு பரபரப்பான ஒரு விஷயம் நமக்காக காத்துட்டு தான் இருக்குது. தொடர்ந்து பேசுவோம். உங்கள் நேரத்துக்கு நன்றி, வணக்கம்.